அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி இப்போ கிளாஸ் போயிட்டுருக்குது. நம்ம 10 டேஸ் கிளாஸ் நடத்தணும்னு 10 டேஸ்க்குள்ள ஒரு 9th புக்கை முடிக்கணும் தான் கிளாஸ் போயிட்டுருக்குது. தமிழ் ஃப்ரீ பேட்ச் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். போடுற வீடியோ எல்லாத்தையுமே நான் ப்ளேலிஸ்ட்டில் தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டே 1 டே 2 மாதிரி பார்க்கலாம். இல்லை இயல் 1 இயல் 2 இயல் 3 அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 4 தான். யாராவது இந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்காக தான் ஒரே இதில் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே இதில் தான் போட்டுட்ருக்கேன். நம்ம 9th இந்த 10 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நான் நடத்துகிறதோ சொல்லித்தரதோ நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய குறைகளை நான் திருத்திக்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னென்னா கல்வியில் சிறந்த பெண்கள்ங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு முக்கியமானவங்க யாருன்னா சங்ககால பெண் பார்ப்புள்ளவர்கள் தான். மொத்தம் 32 பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதில் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பேர் அதில் புக்கில் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஔவையார் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஔவையார், ஒக்கூர், மாசாத்தியார், வெள்ளி வீதியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், காவற்பெண்டு, அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், நப்பசலையார், இவங்களாம் யார்? சங்ககால பெண் புலவர்கள். ஓகேவா? அதில் 12 பேர் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் 32 பேர் ஒன்று சொல்லி இருக்குது. நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. அவரது காலம் 1831 டு 1897. ஓகேவா? நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. அவரது காலம் 1831 டு 1897 வரைக்கும். இந்த உயர்கல்வி உதவித்திட்டத்தை நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி. முதல் பெண் ஆசிரியர்னா சாவித்திரிபாய் பூலே. முதல் பெண் மருத்துவர்னா டாக்டர் முத்துலட்சுமி. இந்தியா பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராகவும் இருந்திருக்கா டாக்டர் முத்துலட்சுமி இருந்திருக்காங்க. இந்தியாவில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். யார்? டாக்டர் முத்துலட்சுமி. இவங்க 1930 அவ்வை இல்லமும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவியிருக்காங்க. யார்? டாக்டர் முத்துலட்சுமி. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கியவர் யார்? மலாலா. அவங்களுக்கு அப்போது 12 வயசில் இறங்கியிருக்காங்க. எந்த வருஷம்னா 1997. அவங்களுக்கு நோபல் பரிசும் பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 12 வயசில் அவங்க பெண்களுக்கு கல்வி இறங்கி 1997 அவங்களுக்கு நோபல் பரிசு பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நோபல் பரிசு 1997 பெறலை. 12 வயசு இங்கே இருக்கும்போது அதுக்கு 1997 அவங்க இதுக்காண்டி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. 1990 போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நோபல் பரிசு அவங்க பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அது எந்த இயர்லாம் அதில் மென்ஷன் பண்ணலை. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டத்தை பட்ட மேற்படிப்பிற்கு உதவியது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டத்தை பட்ட மேற்படிப்பிற்கு உதவின்னு போட்டிருக்காங்க. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவிக்கு உதவி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை அம்மையார். அவர் காலம் 1903 to 1943. அவங்களும் அவங்க அப்பா எப்படி தமிழுக்கு தமிழ் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்காங்க அதே ஆர்வம் தான் அவங்க பொண்ணுக்கும் இருந்துக்குது. அவங்க வடமொழிக்கும் தமிழுக்கும் ஏதோ ஒரு அகராதி மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க மாதிரி இருந்துச்சு. கோத்தாரி கல்விக்குழு 1964 கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே பெண்கள் கல்வி கற்றுக்கணுங்கிறது தான் அந்த கோத்தாரி கல்விக்குழுவோட கோரிக்கையுமே அதுதான். சாரதா சட்டம் 1929 வந்துக்குது. குழந்தை திருமண தடை காண்டி வந்தது தான் இந்த சாரதா சட்டம். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் என்று கூறியது யார்? பாரதிதாசன். யாரை கூறுறாங்கன்னா பெண்ணை தான் பாரதிதாசன் புகழ்ந்து கூறியிருக்காரு. மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் என்று. பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்பரத்தினம். அவர் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இவருடைய கவிதை என்னென்னா பாவேந்த பாரதிதாசன் கவிதை ஒன்று இருக்குது. இவருடைய நாடகம் பிசிராந்தைய நாடகம்தான். அந்த நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்காங்க. இவருக்காக வழங்கப்பட்டது. இதில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் சொன்னது பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் சிதறல் வேண்டுங்கிறது கவிமணி. வேண்டுமம்மாங்கிறது சொன்னது கவிமணி. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவும் சிதறல் வேண்டுமம்மா அப்படின்னா கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும்
உருட்டல் என்பது சரிப்படாது. பாவேந்தர் பாரதிதாசன். பாரதினா பாரதியாராக இருப்பார், பாவேந்தர்னா பாரதிதாசன் தெரியும் நமக்கு. அந்த பாடத்தில் கொஞ்சம் முக்கியம் விட்டுருக்க பாயிண்ட்ஸு வந்து நான் திரும்ப தனியாக எழுதியிருக்கேன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் வழங்கி வந்த திருமண நிதி உதவி திட்டம் வந்து 2022-23ஆம் ஆண்டில் முதல் உயர்கல்வி உறுதி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2022-23 அவங்க வந்து ஒரு திருமணத்துக்காக நிதி வழங்கியிருக்காங்க. அது வந்து 23க்கு என்ன இருக்குன்னா உயர்கல்வி உறுதி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதனால் பெண்களுக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு முடிகிற வரைக்கும் அவங்க மாதம் 1000 ரூபாய்ங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. பண்டிதர் ரமாபாய் இவர் சமூக தன்னார்வலருங்காங்க. தடைகளை மீறியும் கல்வி கற்று ஒரு பண்டிதராக இருக்காருங்க, ஒரு ஆசிரியராக இருந்திருக்காங்க. பண்படாத நிலம் இது வந்து சொன்னது யாருன்னு பார்க்க போகிறோம். பண்படாத நிலம்னா கல்வி அறிவு இல்லாத பெண்கள் அர்த்தமா. மின்னல் போல் ஒளிரும் இயல்புடைய பெண் பார்த்தோம். சமைப்பது தாழ்வன எண்ணலாமா, பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் சொன்னதான் யார்? பாரதிதாசன். நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருள் வந்து கலர் நிலம்னா பண்படாத நிலம், கலர் நிலம்னா பண்படாத நிலம். வையம்னா உலகம், ஏற்றுகனா செய்க, மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள், யாண்டும் எப்பொழுதும், நவிழல்னா சொல்லல், மாக்கடல்னா பெரிய கடல், மின்னாளே மின்னலை போன்றவளே, தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத, உற்றறிவது தொடுதல் உணர்வு. பாடத்தில் கொஞ்சம் அந்த செயலில் இலக்கணம் குறிப்பு இருக்குது, பார்ப்போம். மாக்கடல்னா உரிச்சொல் தொடருங்காங்க. விளைதல்னா தொழில் பெயர். மலர்க்கை அப்படின்னா உவமை தொகை. நல்லறிவுனா பண்பு தொகை. உரைப்பேனா தன்மை ஒருமை வினைமுற்று. செய்வார்னா வினையாளனை பெயர். இயற்றுங்கனா வியங்கோல் வினைமுற்று. இயற்றுகனா வியங்கோல் வினைமுற்று. உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னா வினையாளனை பெயர். முதிரையும் சாமையும் வரகும்னா எண்ணுமை. இன்னிலங்குருளைனா பண்பு தொகை. அதிர்குரல்னா வினைத்தொகை. மன்னியனா பெயரச்சம். வெறியினா சொல்லிசை அளபடை. கரைப்பொருனா இரண்டாம் வேற்றுமை தொகை. இப்போ அடுத்தது வந்து உயிர் வகை தொல்காப்பியர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கலர் நிலம் பார்த்தோம், அது வந்து பாரதிதாசன் பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து தொல்காப்பியரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து உயிர் வகைங்கிற அவர் எழுதியிருக்க ஒரு நூல்லேருந்து. அதில் வந்து தொல்காப்பியம் தெரியும். எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களிலும் 27 இயல்கள் உள்ளன. 3 அதிகாரத்தில் 27 இயல்கள் உள்ளன சொல்லியிருக்காங்க. இதில் தொல்காப்பியத்தில் என்ன ஆகுது? எழுத்து சொல் பொருள். இப்போ எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்கள் விளக்கப்படுகின்றன. எழுத்து சொல் அதிகாரங்கள் என்ன விளக்குறாங்கன்னா மொழி இலக்கணங்கள் விளக்கப்படுறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் தொல்காப்பியத்தில் விளங்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் தொல்காப்பியத்தில் விளங்குகிறது. தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று வந்து தொல்காப்பியங்காங்க. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு பேரறிஞர் அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. இதாங்க தொல்காப்பியம் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தது அறிஞர் அண்ணா பற்றி பார்க்க போகிறோம். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு பேரறிஞர் அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ வந்ததுனால 2010 கொண்டு வந்திருக்காங்க. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் தான் கன்னிமரா நூலகமா. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் இதுனா கன்னிமரா நூலகம். இலக்கிய சங்க நூலகம் வந்து 1812 இந்தியாவில் இருக்கிறதே பழமையான நூலகம் வந்து அதுதான். இந்தியாவில் பழமையான நூலகம் எதுனா இலக்கிய சங்க நூலகம். 6000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளே இருக்குது. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வந்து இந்தியாவின் முதல் பொது நூலகமாக இருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுனா தேசிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்குது. இது வந்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லை, ஆனால் ஆவண காப்பக நூலகமாக இது திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அது வந்து எங்கே அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா, அமெரிக்காவில் இருக்குது. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை வேணும்னு சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. தென்னகத்து பெருநாள் சார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா இதழ்களின் ஆசிரியர் என்னென்ன இதெல்லாம் ஆசிரியர் இருந்திருக்காருன்னா இதழில் ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி, குடியரசு, விடுதலை. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. பேச்சு மொழியில் துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழியில் வந்து துணை வினைகளோட ஆதிக்கம் அதிகமாக உள்ளதுன்னு இருக்காங்க. இப்போ தொல்காப்பியத்தில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதை பார்ப்போம்.
அதே நம்ம புக்ஸ் வந்து பார்ப்போம். ஒன்றறிவதே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவை, மூன்றறிவதே அவற்றோடு மூக்கை, நான்கறிவதே அவற்றோடு கண்ணை, ஐந்தறிவதே அவற்றோடு செவியை, ஆறறிவதே அவற்றோடு மனனை, நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவு இருந்தால் என்ன பண்ணும், இரண்டு அறிவு இருந்தால் என்ன பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கு டெஃபினிஷன் பார்ப்போம். ஓரறிவுன்னு என்னென்னா உற்றறிதல், தொடுதல் உணர்வு. உற்றறிதல் தொடுதல் உணர்வு சொல்லலாம். எடுத்துக்காட்டு ஓரறிவு புல் மரம் அப்படிங்காங்க. ஈரறிவுனா உச்சறிதல்னு சொல்லலாம், சுவைத்தல்னு சொல்லலாம். சிப்பி நத்தை. மூவறிவுனா உச்சு அறிவாங்க, சுவைத்தல் நுகர்தல், இதெல்லாம் கரையான் எறும்புங்க எடுத்துக்காட்டு. நான்கறிவுனா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், நண்டு தும்பி. ஐந்தறிவு வந்து உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பறவை விலங்கு. பறவை விலங்குனா ஐந்தறிவு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறறிவுனா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல் மனம், மனிதன். ஆறறிவுக்கு ஒரு ஜீவன் யார்? மனிதன் மட்டும்தான். ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி பாடம் முடிஞ்சு போச்சு. நம்ம இன்றைக்கி இயல் 4 வந்து முடிச்சிட்டோம். டே 4 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு தெரில, இல்லை நான் மெதுவாக தான் நிறுத்தி சொல்கிறேன்னு தெரில, இல்லை எல்லா பாயிண்ட்டில் கவர் ஆகிட்டான்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டைம் புக்கை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.